ஹாய் செலிபிரிட்டிஸ், இன்றைக்கி நாம் சிவப்பு அவல் ரொட்டி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அரிசி உணவை தவிர்க்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்லாம். இதை தொடர்ந்து சாப்பிட்றப்ப நம்மளோட ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். இந்த ரொட்டியில் 2 சாப்பிட்டாலே நமக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. செய்யறதுக்கு சிகப்பு அவல் 1 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். அவல் மூழ்கிற அளவுக்கு மட்டும் அளவாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அவல் ஊறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம்லாம் வதக்கிட்டு வந்துடலாம். ரொட்டிக்கு தேவையான வெங்காயம் காயெல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடி பொடியாக, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துலாம். ஆனால் குழந்தைங்க சாப்பிடும்போது எடுத்து வைப்பாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம இதில் வரமிளகாய் தூள் தான் கடைசியாக சேர்த்த போகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வரமிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு கூட நீங்க சுத்தி எடுத்துக்கலாம். நான் வெஜிடபிள் சாப்பர்ல இன்னைக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. கேரட் பாதி அளவு வந்ததுக்கு அப்புறம் சாப் பண்ணி வச்சிருக்கிற முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க இதுல உப்பு போடும்போது ரொட்டிக்கு மாவு தயார் பண்ணும்போது உப்பு பார்த்து போட்டுக்கணும். இதுலயே உப்பு போட்டு அதுல சேர்த்து போட்டுறக்கூடாது. இல்ல இதுல நீங்க உப்பு போடலைன்னா மாவு ரெடி பண்ணும்போது அதுல மொத்தமா சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு வரமிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் நம்ம மாவுலையும் சேர்த்துக்கலாம், காயிலையும் சேர்த்துக்கலாம். காயிலையும் சேர்த்து கொஞ்சம் சூடு பண்ணுறப்ப அந்த வாசம்லாம் போயிடும். மிளகாத்தூள் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஆறட்டும், நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ள வெங்காயம்லாம் வதங்கின நேரத்தில் அவல் நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். அளவாக தண்ணி ஊற்றினோம்னா தண்ணி வேஸ்ட் ஆகாமல் ஊறி இருக்கும் அவல். இப்போ ரொட்டி மாவு செய்யறதுக்கு 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, இந்த ரொட்டிக்கு தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம காயில கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால இங்கே அளவாக போட்டால் போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிணையக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் பிணையணும். கட்டி இல்லாமல் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அவலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லா ஊறி இருக்கிறதுனால சப்பாத்தி மாவு ரொட்டி மாவு பிணையிற மாதிரி நல்லா பிணைய முடியும். கொஞ்சம் அமுத்தி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ மாவெல்லாம் பிணைஞ்சாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. சப்போஸ் நீங்கள் இதோட லூஸாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அரிசி மாவோ இல்லை கோதுமை மாவோ 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நாம் காயெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஆறி இருக்கும், இதில் சேர்த்துக்கலாம். இந்த காயெல்லாம் வதங்கி இதோட வாசமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு நீங்கள் கடைசியாக ஒரு தடவை உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளோட ரொட்டி மாவு ரெடிங்க. இப்போ தோசைக்கல்ல வச்சு சுட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இந்த அளவுக்கு மாவு எடுத்து வச்சு இந்த திக்னஸ்க்கு பரத்தி விட்டுருங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரொட்டி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்க, அப்பதான் உள்ள எல்லாம் வெந்திருக்கும். திருப்பி போட்டும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நம்மளோட சுவையான சிவப்பு அவல் ரொட்டி தயாருங்க. பாலிஷ் பண்ணாத சிகப்பு அரிசியிலேருந்து தயாரிக்கப்படுறதுனால இதில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. கன்சீவாக இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம். வெஜிடபிள் அவல் ரொட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள்.
அவல் ரொட்டி ரொம்ப டேஸ்டியா உப்பு காரமும் அளவா இருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் செலிபிரிட்டீஸ். பாய்.